சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து நம்ம அநேக காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் தெசலோனிக்கியரை குறித்து நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். சரி, இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள். ஆமாம், எந்த வருஷத்தில் தெசலோனிக்கிய நிருபம் எழுதப்பட்டது? யார் எழுதுனா? எங்கே வச்சு எழுதினாரு? கொரிந்தில் வைத்து எழுதினார். இங்க பாருங்க, கொரிந்து சபை நிறுவப்பட்டு எத்தனை வருஷ காலத்திற்குள்ளாக இந்த நிருபத்தை எழுதினாரு? சொல்லலையா? இரண்டு அல்லது மூன்று சொல்லலாம் இல்ல? ஆமா, 2 அல்லது 3 வருடங்கள் இடைப்பட்ட அந்த காலத்துல என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. ஓகேவா? ஓகே ஓகே. அதனுடைய முதல் பகுதி விசுவாசத்துல அவர்கள் பக்குவப்படவும் அவர்கள் பலப்படும்படியாக விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பவுல் என்ன செய்கிறார்? இந்த நிருபத்தை எழுதுகிறார். கீழே எதை வாசிக்கிறோம்? அவர்கள் இறந்த போது, மரித்த பிறகு அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி அது என்ன செய்கிறது? ஒரு பாயிண்டாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையில் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார்? ரட்சிக்கிறவராக, பிரதிபலன்களை வழங்குபவராக, முழுமைப்படுத்துகிறவராக, உயிர்த்தெழ செய்பவராகவும், முற்றிலும் அதாவது முற்றிலும் தூய்மைப்படுத்துகிறவராகவும் அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. தெசலோனிக்கியர்ல முக்கியமா அதனுடைய தீம் என்ன? வருகையில் கிடைக்கும் பரிசுத்தமாக்கம். ஓகே ஓகே, சூப்பர். நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து எழுதுனீங்களா? எழுதுனீங்களா? பாவம்னா என்ன? குற்றம்னா எது எதுல சேரும், பாவம்னா எது எதுல வரும் அப்படின்னு எழுதுனீங்களா? எழுதுனீங்களா இல்லையா? இல்லை. வீட்டில் போய் என்ன பண்ணீங்க? 1 தெசலோனிக்கியர் வாசிச்சீங்களா? 1 தெசலோனிக்கியர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரையிலும் வாசிச்சீங்களா? எத்தனை பேர் வாசிக்கல? கையை தூக்கிடுங்க. வாசிக்கலன்னா வாசிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கவங்கள்ட்ட அப்பப்போ ஒன்று கேட்பேன். ஆமாம், ஏதாவது ஒன்று கேட்பேன். அப்போ என்ன வாசிச்சிங்கன்னு உள்ளது தெரிஞ்சிடும். வாசிச்சிட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். வாசிச்சவங்க வாசிச்சோம், ஆனா வாசிக்கல. ஆமா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட 5 பேர், அவருடைய பெயர்கள் சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் அவர் இன்னொன்னு சமாதானத்திலே சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டார், சமாதான காரணராய் வெளிப்பட்டார். அடுத்து
சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. அப்படிதானே? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய சமாதானத்தையே அவர் என்ன செஞ்சு போனார்? வைத்து போனார். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை வைத்து இந்த பூமியில தான் இருக்குது. ஆனா அந்த சமாதானத்தை என்ன செய்யணும்? கண்டு கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை என்ன செய்யணும்? கண்டு கொள்ளணும். நம்ம அந்த சமாதானத்தை கண்டு கொள்ளாமல் நிறைய பேர் இருக்கிறதுனால நிம்மதியை தேடி தேடி என்ன செய்கிறாங்க? அலைகிறாங்க. அங்க போறாங்க, இங்க போறாங்க, அங்க போனா நடக்குமா, இங்க போறா நடக்குமா என்று சொல்லி அங்கே இங்கேயும் போயிட்டு பாவத்தை தண்ணியில கரைக்கலாமா, எங்க கரைக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள்? அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. போன வருஷம் டேராடூன் போயிருந்தப்போ ஹரிதுவார் ஆமா ரிஷிகேஷ் ஹரிதுவாருக்கு போயிருந்தேன். ஹரிதுவார் போனப்போ அந்த கங்கால போயிட்டு எல்லாரும் போய் இந்த ஸ்நானம் பண்ணுவாங்க தெரியுமா? பாப கழிக்கிறதுக்கு போவாங்கல்ல, அங்கதான் அகோரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. தெரியும் தானே? கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? ஆமா. ஒரு தடவை உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சு அங்க போயிட்டு பார்த்துட்டு தான், அப்பா அப்படி இருக்குது. கோயிலுன்னா கணக்கு கிடையாது. கோயில் அவ்வளவு சின்ன 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 கோயில்களாக நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அங்கே போயிட்டு மக்கள் பெரிய பெரிய பணக்காரங்க அவன் போய் அந்த கலங்கிட்டு வருது தண்ணியை பார்த்தா சகிக்காது, அவ்வளவு கேவலமாக வருது அந்த தண்ணி. அதில் தான் போய் யாராவது பிரேதத்தையும் தூக்கி போடுவாங்க, என்ன அதில் தான் கிடக்கும். ஆனால் அதில் போயிட்டு முங்கி ஸ்நானம் பண்ணுறதுக்கு போய் இறங்கி நின்று குளிப்பானுங்க. ஏன் தெரியுமா? சமாதானத்தை எங்கே இருக்குதுன்னு தெரியாம மக்கள் எவ்வளவு பணம் இருந்தும் பணத்தை கொண்டு போய் அங்கே தள்ளுறாங்க. எப்படி தெரியுமா? இப்போ அவன் உள்ள என்ட்ராகும் போதே இதுக்கு ஒரு கைடுகள் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. என்னன்னா நம்முடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பூஜை நடக்கும். சரியா? நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பூஜை என்ன செய்கிறாங்க, பண்ணுகிறாங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஒரு பூஜை, 10,000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஒரு பூஜை, 20,000 கொடுத்தா ஒரு பூஜை, 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய் வரையில் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு ஃபேமிலி 5 லட்சம் 10 லட்சம் அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், எனக்கு தெரியல. 10 லட்சம் ரூபா வரையிலும் கொடுத்து உள்ள போறவங்க இருக்கிறாங்க. 5000 3000 10,000 15 25,000த்துக்கு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கேற்ற மாதிரி சின்ன பெட்டி கடை இருக்கு தெரியுமா, அதே மாதிரி கோயில் வச்சிருக்கிறாங்க. லைனா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்குமா, 100 இருக்கும், மேலேயே இருக்கும். 100 கோயிலுக்கிட்ட இருக்கும். லைனா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பூசாரியை கூப்பிடுவாங்க. சீனியராக கூப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸு, ஜூனியராக கூப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸு. 50,000 1 லட்சத்துக்கு மேலே போனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கோயில். 5 லட்சம் 10 லட்சம்னு மேலே போயிடுச்சுன்னா பெரிய கோயில் என்ன செய்கிறாங்க, ஆரத்தி எடுத்து என்னென்ன பண்ணணுமோ பெரிய விஐபிக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே செய்கிறாங்க. அல்லேலூயா. நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல தூக்கி போடுறாங்க. அந்த நதியில தூக்கி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அதை புறக்கி அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் டெண்டர் எடுத்து இருக்கிறாரு உள்ள. சீரியஸா இதெல்லாம் நான் பார்த்தது, நான் கண்ணால் அவ்வளோதான் கூட இருந்தா, அஞ்சலாவும் கூட இருந்தா, பிள்ளைகளும் போயிருந்தேன். அப்போ பார்த்ததை நான் சொல்றேன். அதை டெண்டர் எடுத்து அதை ஒரு சைடில் என்ன செய்யணும்னா தூக்கி போடுறாங்க. அதை தூக்கி போடுறதுக்கு இன்னொரு இடத்துக்கு வரும். அந்த இடத்துல அரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஜல்லடையோட 4-5 சின்ன பசங்களை வச்சு வேலை செய்கிறாங்க. அங்கே சின்ன பசங்க வச்சு வேலை செஞ்சு அதை என்ன செய்கிறாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், கோயிலில் கொடுக்கணும். அவன் உள்ள நிற்கிறவன் பேண்ட் சட்டை போட்டுட்டுலாம் நிற்க மாட்டான். அவ்வளோதான், உரிச்சு போடுவானுங்க, உள்ளேயே இறக்கிடுவானுங்க. அப்படிதான் அங்கே அவ்வளவு வெறியா சமாதானத்தை தேடி நடக்கிறாங்க மக்கள். அல்லேலூயா. நமக்கு அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஈஸியா நம்ம வாங்கிட்டோம் பார்த்தீங்களா? எவ்வளவு பணத்தை வச்சோம், எவ்வளவு கோடிகளை வச்சோம், அந்த சமாதானத்தை கிடைக்காம
மனுஷன் என்னென்னமோ கொடுத்து எதையோ கொடுத்து கழுத்துல இருக்கிறத பிச்சு கொடுக்குறான். அப்படி பிச்சு கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு என்ன செய்யணும், சமாதானம் வரணும்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க, தூக்கி எறிகிறாங்க. அப்படியே கோயிலுக்கு முன்னாடி அப்படியே செயினெல்லாம், சும்மா சின்ன செயினெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மடப்பயிர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிப்போம். சீரியஸாக எல்லாம் முறுக்கு மொட்டமாக குறைஞ்சதான் 5 பவுன் 10 பவுன் மேலே தான் இருக்கும். அவ்வளவு குவாலிட்டியானது எல்லாத்தையும் தூக்கி கோயிலுக்கு முன்னாடி தூக்கி போடுறாங்க. ஒன்றும் அறிவில்லை. எப்படியாவது அவனுக்கு என்ன வேணும், சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், பாவ தோஷம் எல்லாம் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் அறிவில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை இரக்கமா கிருபையா ஆண்டவர் அந்த சமாதானத்தை தந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னாலும் உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கும். அப்படிதானே கஞ்சி குடிச்சாலும் உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை அதுதான் முக்கியம். பாருங்களேன், மனுஷனா வாழ்ந்துட்டு அந்த சமாதானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டோம்னா அதுவே நம்மளுக்கு கடைசி வரையும் நம்மை நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நேற்று வாசிச்ச அந்த வசனத்திற்கு நேராய் கடந்து வாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. அப்படி என் பிதாவின் வீட்டில் அநேக வாச ஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இதுல நம்ம நேற்றைக்கு தியானித்தோம், பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அடுத்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணும்படியாக பரலோகத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி அவர் எப்படி வந்து தங்குகிறார்? மூவராக, அவரும் நானும் பிதாவும் வந்து. அப்ப ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இங்கதான் இருக்கிறாரு. அவரும் பிதாவும் வந்து மூவராக நமக்குள்ளாக தங்கி வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை நமக்குள்ளாக அவர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாக அவர் தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை தான் நம்ம 23வது வசனத்துல வாசிச்சோம். 18வது வசனத்திலையும் அதே அதிகாரத்துல நம்ம என்ன செஞ்சோம், வாசித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அடுத்ததாக இதுவரையிலும் நம்ம நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். ஓகே, இப்போ இந்த வசனம் 2வது வசனத்துல வாசிச்சோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு சொல்லிட்டு என்ன செய்கிறார், போகிறார். அவர் அந்த உபதேசத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். ஓகேவா? இந்த வார்த்தையை அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? அப்போ அவர்களுக்கு அதை புரிகிற விதமாக அந்த அந்த கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ், அவங்களுடைய அந்த சடங்குகள், அவருடைய கல்ச்சர், அவருடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அவருடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒருத்தர் பாலஸ்டைன் வெட்டிங், அது பாலஸ்டைன்னா அந்த வார்த்தை பேர் எப்படி வந்துச்சுன்னு பின்னாடி சொல்றேன், சரியா? அந்த பேர் எப்படி வந்துச்சு, பாலஸ்டைன் வெட்டிங். அப்போ யூதர்களுடைய திருமணம், அவர்களுடைய திருமணங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு பொண்ணு பார்த்து ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணுக்கு நியமிக்கிறார்கள் என்று சொல்லி இருந்துச்சுன்னா, அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்துல, அதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம், அப்ப வந்து போ நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்துல ஒரு பெரிய விருந்து பண்ணுவார்கள். பெரிய விருந்து பண்ணி டான்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து என்ன செய்வாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. அவர்கள் அந்த திராட்சை ரசம் இதெல்லாமே குடித்து, அவர்களுடைய கல்ச்சர் அதுதானே, திராட்சை ரசங்களை குடித்து, அதுக்கு பிறகு ஈவினிங் நேரத்தில் இது என்ன செய்யும், இந்த ஒரு பெரிய ஒரு பார்ட்டி என்ன செய்யும், நடந்து முடிஞ்சு கிளம்புற நேரத்தில் இந்த மணமகன் போயிட்டு அந்த மணமகள்கிட்ட போய் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என்ன சொல்லுவாருன்னா, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய இடம் இருக்குது, அங்கே போயிட்டு நான் உனக்காக ஒரு இடத்த என்ன செய்கிறேன், ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து என்ன செய்கிறேன்,
கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில என்ன செய்வாங்கன்னா 10 வெள்ளி காசை என்ன செஞ்சுட்டு போவாங்க, கொடுத்துட்டு போவாங்க. எதுக்காக அந்த 10 வெள்ளி காசுன்னா, இந்த இந்த மணமகன் அந்த மாப்பிள்ளை வந்து போயிட்டு திருப்பி வருகிறது வரையிலும் அந்த 10 வெள்ளி காசை என்ன செஞ்சிருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும். பத்திரமா வைக்காம ஒன்னாவது குறைஞ்சதுன்னு வைக்கலேன், கல்யாணம் நடக்காது. அந்த வசனத்தை வாசிப்போமா? 15ஆம் அதிகாரம் லூக்கா 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையில வாசிப்போம். பத்து வெள்ளிக்காசை உடையவளா இருந்து விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போதும். இங்க வாசிக்கிறோம், என்ன செய்கிறோம், இந்த இதுல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, 10 வெள்ளிக்காசு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதுல ஒரு வெள்ளிக்காசு என்ன போகுது, காணாம போகுது. அவள் அதை கண்டுபிடித்த உடனே தன்னுடைய சிநேகிதிகளை அழைத்து என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிறார். புரியுதா? சிநேகிதிகளை அழைக்கணும்னா அவள் ஒரு வாலிப பெண்ணாக இருக்க வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? அப்ப சிநேகிதிகளை அழைத்து என்ன செய்கிறார், ஒரு சந்தோஷம்னா பார்ட்டி, விருந்து. அப்போ ஒரு வெள்ளிக்காசு காணாம போனதுக்கு எதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அங்க உண்டாகணும், காசு செலவு பண்ணி? ஏன்னா அந்த வெள்ளிக்காசு தான், அந்த பேர் போட்டது அந்த நம்பர்ல இருக்கிறது தான் அங்க என்ன செய்யணும், இருக்கணும். அதுல ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அதை பத்திரமா என்ன செஞ்சிருக்கணும், பாதுகாப்பா வைத்திருக்கணும். அப்பந்தான் அடுத்து மணவாளன் வரும்போது இந்த மணவாட்டியை ஏற்றுக்கொள்வார். அடுத்து திரும்ப எப்ப மணவாளன் வருவாரு, எப்ப மாப்பிள்ளை வரும்னு தெரியாது, எப்ப வேணாலும் வருவாரு. டெய்லியும் இவள் ஒரு மணப்பெண் அலங்காரம் பண்ணுவது, மணப்பெண் ஆயத்தப்படுவது போல என்ன செய்யணும், அன்னையிலிருந்தே ஆயத்தம் பட ஆரம்பிக்கும். மறுநாள் கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆனா எப்ப வேணும்னாலும் அவர் வரலாம், வந்து இவளை அழைத்து கொண்டு போகும்படியாக எப்ப வேணாலும் வரலாம். அன்னையிலிருந்து இவள் ஒரு மணப்பெண் தயாராவது போல தன்னை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், தயார்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அலங்கரித்து சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்பின் முறைமைகளை எல்லாம் செய்து தன்னை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வந்து பார்த்துட்டு அந்த 10 வெள்ளிக்காசு கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. சரியா? 10 வெள்ளிக்காசு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அவள் ஆயத்தம் உடையவர்களாய் இருந்தால் அழைத்து கொண்டு போவார்கள். இன்னைக்கெல்லாம் வர வாய்ப்பில்லை, இத்தனை நாளாகி போச்சு, இன்னைக்கெல்லாம் வரமாட்டார். இன்னைக்கு அந்த தோஷம் இந்த தோஷம், அந்த தோஷங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா? அமாவாசை பௌர்ணமி ஒரு ஃப்ளோல வந்துச்சு பாருங்களேன். நான் எல்லாம் யோசிக்க கூட இல்லை, எழுதி கூட வைக்கல. அப்படியெல்லாம் தோஷங்கள், அமாவாசை பௌர்ணமி, வளர்பிறை தேய்பிறை, இந்த ஊர்ல வந்துதான் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஆமா, ஐயோ, இந்த ஊர்ல வந்துதான் நிறைய கத்துக்கிட்டேன். சீரியஸா எத்தனை காஸ்ட் இருக்குதுன்னு கத்துக்கிட்டேன். எத்தனை பிரிவுகள், ஐயோ இப்படியெல்லாம் இருக்குதான்னு எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், கத்துக்கிட்டேன் இங்க வந்துதான். அல்லேலூயா. ஆமா, கலண்டரை திருப்பி பார்க்கறது, இன்னைக்கு என்ன எழுதி இருக்கு, கலண்டர் எந்த கலண்டரு புரியுதானே? இந்த நாள் கலண்டர் இருக்கு தெரியுமா? நாள் கலண்டரை திருப்பி பார்த்து அந்த டே கலண்டர், ஆமா டே கலண்டர், அதை திருப்பி பார்த்துட்டு அதுல என்னென்னலாம் எழுதியிருக்கு. இன்னைக்கு இன்ன ராசிக்காரனுக்கு இப்படி நடக்கும், என்ன பாக்குறீங்களா யாராவது? அமாவாசை பார்ப்போம்ல. ஆமா, இன்னைக்கு உடம்பெல்லாம் என்னன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. போய் பாரு, அமாவாசை, அதான் அமாவாசை. அதனாலதான் இப்போ
நம்ம இடகுடமா ஏதாவது ஒண்ணு பண்றது, பண்ணிக்கிட்டு அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்றது. அன்னைக்கு இல்லாத நாள் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அது நார்மலா வந்ததா இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, சரியா? மணவாளன் வருமோ இதெல்லாம் பார்த்துட்டு வரமாட்டாரு. அல்லேலூயா. மணவாளன் வருமோ அவர் என்ன செய்கிறாரு? நினையாத நாளில என்ன செய்வாரு? வருவாரு. அப்போ ஆயத்தமா இருக்கணும். அப்போ இப்போ அவர் இப்போ போய் இருக்கிறதுக்கு காரணம் அதை சிம்போலிக்கலா சொல்லிதான் இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. நான் போயிட்டு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்? வருவேன். வந்து உங்களை என்ன செய்வேன்? திரும்பவும் கூட்டிட்டு போவேன். ஆனா எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. நான் வர்ற நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. 10 வெள்ளிக்காசை நிறைய பேர் 10 கற்பனைகளுக்கு ஒப்பாய் சொல்லுகிறார்கள். இன்னும் 10 நிறைய இது வருது, சரியா? அப்போ நம்ம அதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம், சரியா? அதனால 10ல் 1 குறைச்சாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? கூட்டிட்டு போக மாட்டாரு. 10ல் 1 மாறி இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாரு? கூட்டிட்டு போக மாட்டாரு. அதே மாதிரி எல்லாம் அது அப்படியே இருக்கணும். அவர் கொடுத்தது அது அப்படியே இருக்கணும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுல அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் ஒழுங்கா கரெக்டா கை கொண்டு போனோம்னா ஆண்டவர் அவருடைய வருகையில கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. 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 10 கன்னிகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது 10 கன்னிகளை குறித்து மத்தேயுல வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரையில நம்ம அதை வாசிக்குமோ நம்ம கண்டுகொள்ள முடியும். மத்தேயு 25ல எல்லாம் இன்னைக்கு வாசிக்கணும்னா நிறைய நேரம் ஆகிடும். அதனால அது நமக்கு தெரிஞ்சது தான். 25 1லேருந்து 13 வரை அதை நம்ம வாசிக்கிறோம். 13ஆவது வசனத்தை வாசிங்களேன். நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்போ மனுஷகுமாரன் எப்போது வருவார் என்று சொல்லி நமக்கு யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. அப்ப அவர் எப்ப வேணும்னாலும் வரலாம். என்னையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டவர்களாக இருந்தால் மாத்திரமே பரலோகத்திற்கு. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாஷை அடையாளத்தோட என்னை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாருங்க. அந்த அபிஷேகம் பெற்றா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாம, முத்திரை இல்லாம, பாஸ்போர்ட்ல முத்திரை இல்லாம ஃப்ளைட் ஏற முடியாது. அப்படிதானே? பாஸ்போர்ட்ல முத்திரை இல்லாம எங்கேயும் வழி பக்கத்துல இருக்கிற நேபாளத்துக்கே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. பாஸ்போர்ட்ல முத்திரை இல்லாம பக்கத்துல நேபாளுக்கே விட மாட்டான். நமக்கு முத்திரை இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? மனுஷனே அவ்வளவு திட்டத்தை வச்சிருக்கோமோ, ஆண்டவர் எவ்வளவு திட்டத்தை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அபிஷேகம் பெறலைன்னா அவனுடைய சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் காலம். உபவாச நாள்ல அப்படி சமூகத்துல காத்திருந்து விழுந்து அழுது புலம்புங்க. சாப்பிட வேண்டாம், தண்ணி குடியோட ஒன்று செய்யணும். அபிஷேகம் தான் முக்கியம். ஆண்டவரே என்ன நீங்க அபிஷேகிக்காம நம்ம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து கேளுங்க. ஆண்டவர் அபிஷேகிப்பாரு. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல வரும். அந்த முத்திரை நம்ம மேல இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷகுமாரன் வருகிற நாளை ஆகிலும் நாளிகை ஆகிலும் நம்ம என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அவர் எப்ப வேணாலும் வரலாம். ஒரு மணவாட்டி தன்னை அனுதினமும் ஆயத்தப்படுத்தி கொள்வது போல ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் போது அவருடைய ராஜ்யத்துல அவர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த இடத்திற்கு போகும்படியாக ஆண்டவர் நம்மை ஆயத்தமாக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெபெக்காளை கூட்டிக் கொண்டு அவன் போகிற நேரம், எலியாசர் போகிற நேரத்துல ஈசாக்கு ரெபெக்காளுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தமா ஃபர்ஸ்டே வச்சிருந்தார். எந்த கூடாரம்? அவனுடைய தாயின் கூடாரம். அல்லேலூயா.
தாயின் கூடாரம், சாராளுடைய கூடாரம், தன்னுடைய தாயின் கூடாரத்தை என்ன செய்திருந்தான்? ஆயத்தப்படுத்தி வைத்து அங்கே தான் அவளை என்ன செய்த கொண்டு போனான்? அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாசராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம இங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தி அந்த மணவாளன்ல கொண்டு போகும்போது அந்த மணவாளன் அவருடைய அறைக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கென்று நியமித்த அந்த அறையில அவர் நம்மை கொண்டு போய் நம்மை உபசரிக்கிறவராக, நம்மை ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக, நம்மோடு கூட இருந்து நம்மோடு உறவாடுகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அவரை அறிஞ்சிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் வருகிறோம், ஜெபிக்கிறோம், இத்தனை பாடுகளும் கஷ்டங்களும் வியாகுலங்களும் கண்ணீரையும் கடந்து வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய பிரதிபலனை எப்படியாக நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. பிரதிபலனை எப்படியாவது என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அல்லேலூயா. எப்படியாக பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுவோம். ஆண்டவர் அந்த பரம பொருளை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை காத்து கொண்டு தினமும் மனவாட்டியாக ஆயத்தப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியாதவங்க கையை தூக்குங்க, திரும்ப கூட நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சுதானே? ஓகே. அப்போ நீங்க இப்ப எழுத போறீங்க. 2 minutes டைம், 2 நிமிஷம் மட்டும் டைம். ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. எதுனா அந்த கஸ்டம் மேனர்ஸ், அது என்னது? அவருடைய திருமண முறை. அதை நீங்களே உள்வாங்கியிருப்பீங்கல்ல, அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல கண்ணா பண்ணான்னு எழுதினாலும் எழுதுங்க, சரியா? ஆமா, எப்படி அப்படிதான் எழுதுவீங்க, அதான் தெரியும். அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல பிதாவின் வீட்டுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இது எப்படி எழுதப்பட்டது என்றால், பலஸ்தீன திருமணத்தின் போது மணவாளன் வந்து ஒரு பெரிய இப்போ தொடங்கி விட்டுட்டேன்ல, அப்படி எழுது. கரெக்டா 2 நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் எழுதுங்க. எல்லாம் நோட்டு வச்சிருக்கிறீங்க தானே? எனக்கு சீக்கிரம் இப்போ நோட்டை வாங்கி பார்ப்பேன், யாரும் படம் வரையிருக்கலாம். நிறைய பேர் கிராஃப் எல்லாம் வரைவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய பேரை காணும், என்னன்னு தெரியல. இந்த போட்டு போட்டா யார் வருவா அப்படின்னு யோசிக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எழுதிட்டீங்களா? ஓகே, எழுதியாச்சா? 2 நிமிஷம் முடிஞ்சுது.
எழுதுனாங்க. இது நல்லது. ஏன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இப்போ இனிமே நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மறக்காது. என்னைக்குமே மறக்காது. ஓகே, ரைட், போதும். ஓகே, அடுத்ததாக ஓகே, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்து நீங்க அடுத்து எழுதணும்னா கொஞ்சம் கேப் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா வீட்டில் போய் என்ன செய்யுங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரைட். இயேசு கிறிஸ்துவின் வருகை, அது வந்து வருகைன்னா அது ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, அது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. எப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகை தொடங்கி ஒரே நாளில் முடிக்கிற சம்பவம் கிடையாது. அது மாறாக அது கர்த்தருடைய வருகை நடைபெறும் ஒரு பல சம்பவங்களின் கூட்டு நிகழ்ச்சியாக அது இருக்கிறது. எப்படின்னா இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். அவர் மத்திய ஆகாயத்தில் வருகிறதிலிருந்து அடுத்து தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வது முதல் தமது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அடுத்து என்ன செய்கிறார், மகிமையா நித்திய ராஜ்யத்தை என்ன செய்கிறார், ஸ்தாபிக்கிறார். அது வரையிலும் அது இரண்டாம் வருகையினுடைய ஒரு செயினா இருக்குது. ஓகேவா? முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மத்திய ஆகாயத்தில் இருக்கும். அடுத்து உபத்திரவ காலம். அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு, அடுத்து ஒரு யுத்தம் நடக்கிறது, அர்மகதோம் யுத்தம் நடைபெறும். அர்மகதோம் யுத்தத்திற்கு பிறகு ஆண்டவர் சாத்தானை பிடித்து என்ன செய்வார், காவலில் வைப்பார். காவலில் வைத்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 1000 வருஷம் என்ன செய்யும், அரசாட்சி இருக்கும். 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு நியாய தீர்ப்பு இருக்கும். பிரதிபலன்களை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாமே மரணமோ பாதாளமோ எல்லாமே தண்ணீரில் உள்ளதும் தீயில் உள்ளதும் தண்ணீரில் உள்ளவைகளை என்ன செய்யும், ஒப்புவிக்கும். எல்லாமே ஒப்புவித்து நியாயஸ்தானம் முடிஞ்ச உடனே நன்மையை பெற்றவர்கள், பிரதிபலன்களை பெற்றவர்கள், உண்மையாய் நடந்தவர்கள் மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். மற்றவர்களுக்கு நித்திய ஆக்கினை வரும். இது வரையிலும் அவருடைய இரண்டாம் வருகையின் ப்ராசஸா இருக்கிறது. அல்லேலூயா. இது எப்ப தொடங்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனா இது தொடங்கும், அது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஓகே. அடுத்து கடைசி கால சம்பவங்களின் தீர்க்க தரிசனங்கள். ஓகே, இதெல்லாம் நீங்க நோட்ஸ் வரும் உங்களுக்கு, சரியா? தெரிஞ்சதுன்னா நீங்களே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதுல இருந்து இதுவரை இதுல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க ஓன் வேர்டில் எழுதுங்க. உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டிருந்தது, அப்புறம் போர்ட்லேயே எழுதி ஒன்னொன்னா சொல்லியிருந்தோம். அடுத்து சொல்லி ஒவ்வொன்றா எழுதுனீங்க. இப்போ நீங்களே ஓனா எழுதணும். என்னைக்கும் 1ஆம் கிளாஸ் மாதிரியே எழுதிட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஆமாம், நம்ம காலேஜுக்கு போயிட்டோம் பாருங்க, எத்தனை வருஷமா பைபிள் ஸ்டடி பார்க்குறோம். ஆமாம், நீங்களே எழுதணும். அப்போ தான் அதில் தான் ஒரு வளர்ச்சி, அதான் நல்லா இருக்கும். நீங்களே கேட்டு அதை என்ன செய்யணும், எழுதணும். ஓகே. அடுத்து கடைசி கால சம்பவங்களின் தீர்க்க தரிசனங்கள். ஓகே, கடைசி கால சம்பவங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பைபிள் காலேஜ் மாதிரியே கொண்டு போகிறேன், சரியா? நிறைய வசனம் எல்லாம் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். அடுத்து உள்ள பெருசாக போகிறோம் பாருங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் தான், சரியா? இப்போ பழைய ஏற்பாட்டில் இதனுடைய தீர்க்க தரிசனங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 6 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். என்ன தீர்க்க தரிசனங்கள்னா, ஏசாயா, தானியேல், எரேமியா, எசேக்கியேல், சகரியா, யோவேல். 6 தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வருகை, அதாவது இரண்டாம் வருகையை பற்றி, கடைசி கால சம்பவங்களை பற்றியும் தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே அதை என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். ஓகேவா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி அவர் என்ன செய்திருக்கார், நிறைய அடையாளங்களை சொல்லி இருக்கிறார், நிறைய காரியங்களை என்ன சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம், பின்னாடி நம்ம தியானிக்க போறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் கடைசி காலத்தை பத்தி,
அவர் சொன்னதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். பவுல் அநேக காரியங்களை என்ன செய்தாரு, கடைசி கால தீர்க்க தரிசனங்களாக சொன்னாரு. பேதுரு நிறைய காரியங்களை கடைசி கால சம்பவங்களில் நடக்கிற தீர்க்க தரிசனங்களாகி சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்துதல்ல யோவான் என்ன செய்கிற, மத்மு தீவுல வைத்து எழுதினதான நிறைய காரியங்களை என்ன செய்கிறோம், அதுலயே நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கடைசி காலத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும், கோபாக்கினிகள் வரும் என்று சொல்லி அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஓகே ஓகே, இதெல்லாம் நீங்க ஷார்ட்டா நோட் பண்ணிட்டீங்க தானே? ஓகே, டன். ஓகே, அடுத்து கடைசி கால சம்பவங்கள். கடைசி கால சம்பவங்கள் வேதாகம அடிப்படையில், பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜி. அதாவது தியாலஜில ஒண்ணுதான் எஸ்கட்டாலஜி. எஸ்கட்டாலஜினா கடைசி கால சம்பவங்கள். எஸ்கட்டாலஜினா ES சொல்ல சொல்ல இருக்கு, ESCHATOLOGY, எஸ்கட்டாலஜி. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க தானே? எழுதிட்டீங்களா? ஓகே, ரைட்டு. ESCHATOLOGY. ஓகேவா? பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜி. அப்போ இன்னைக்கு இந்த எஸ்கட்டாலஜி பைபிளாலஜி தான் இங்க போயிட்டோம், சரியா? ஓகே, அதனால அதை பத்தி நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம். இதில் நிறைய நான் எடுத்த நோட்ஸ் தான், சரியா? நானே எடுத்த நிறைய நோட்ஸ் தான். பைபிள் காலேஜில் சும்மா இருக்குமா அந்த இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வைப்பேன், சரியா? நிறைய இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் பெட்டி பெட்டியாக வச்சுருக்கிறேன், பெட்டியில் வச்சுருக்கிறேன். ஆமாம், அது எல்லாத்தையும் ரஃப் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் புக்கெல்லாம் வாசித்து எடுத்து ஒரு எஸ்கட்டாலஜி என்ன செஞ்சுருக்கேன், ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன் இது. ஓகேவா? ஓகே, பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜி. ஓகே, பரிசுத்த வேதாகமத்தில் பல பகுதிகளாக காணப்படும். எழுதுறீங்களா? சீக்கிரமா எழுதுங்க. பரிசுத்த வேதாகமத்தில் பல பகுதிகளாக காணப்படும். பரிசுத்த வேதாகமத்தில் பல பகுதிகளாக காணப்படும் வருங்கால சம்பவங்களை ஒன்று சேர்த்து கிரம வரிசைப்படுத்தி படிப்பதை எஸ்கட்டாலஜி. அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லாஸ்ட் திங்ஸ். அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லாஸ்ட் திங்ஸ். இப்போ கடைசி கால உபதேசங்கள் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். கடைசி கால உபதேசம், கடைசி நாட்களின் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ என்று கூறுகிறார்கள். கிரம வரிசைப்படுத்தி படிப்பதை எஸ்கட்டாலஜி. பிராக்கெட்ல வேணா டாக்ட்ரின் ஆஃப் லாஸ்ட் திங்ஸ் போட்டுக்கோங்க. கடைசி கால உபதேசங்கள் என்று கூறுகிறார்கள். ஓகே, எஸ்கட்டாலஜி. இனிமே இப்படிதான் சொல்லுவேன், எஸ்கட்டாலஜின்னு எழுதுங்க. எஸ்காலஜி அப்படி நீங்க தமிழ்லயே எழுதினாலும் பரவாயில்ல, சரியா? ஆமா, எஸ்கட்டாலஜி இரு வகைப்படும். 2 வகையாக பிரிக்கலாம். இரு வகைப்படும். எஸ்கட்டாலஜி இரு வகைப்படும். எஸ்கட்டாலஜி இரு வகைப்படும். ஒன்று பர்சனல் எஸ்கட்டாலஜி, அதாவது மனிதனின் எதிர்காலம். பர்சனல் எஸ்கட்டாலஜி. 2 ஜெனரல் எஸ்கட்டாலஜி. ஜெனரல் எஸ்கட்டாலஜினா உலகத்தின் முடிவு அப்படின்னு போட்டுக்கோங்க. உலகத்தின் முடிவு, ஜெனரல் எஸ்கட்டாலஜி. ஓகேவா? நான் வசனத்தை விட்டு எங்கேயுமே போகலை, சரியா? நம்ம வசனத்துக்குள்ளேயே தான் இருக்கிறேன்.
பர்சனல் எஸ்கட்டாலஜி, மனிதனின் எதிர்காலம் என்று சொல்லுவதுதான் ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து படிப்பது. சரியா? ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து படிப்பது தான் பர்சனல் எஸ்கட்டாலஜி, மனிதனுடைய எதிர்காலம். ஓகேவா? ஜெனரல் எஸ்கட்டாலஜின்னா உலகத்தின் முடிவு. ஓகேவா? ஆவி, ஆத்மா, சரீரம். நான் இப்போ அதுக்குள்ள போகல. சரியா? அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இது பர்சனல் எஸ்கட்டாலஜி, மனிதனுடைய எதிர்காலம். அதை நான் அப்படியே விட்டுட்டு உலகத்தின் முடிவு ரெண்டாவது இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகேவா? உலகத்தின் முடிவு. அப்போ அதில் என்ன செய்யறோம், ஜெனரல் எஸ்கட்டாலஜி. அப்போ இப்போ பர்சனல் எஸ்கட்டாலஜியில் என்ன இருக்குன்னு ஓரலாக நான் சொல்கிறேன், கேளுங்க. சரியா? கேளுங்க, உள்ளே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் போய் எழுதுங்க. இல்லை, ஓகேவா? வீட்டில் போய் எழுதிக்கோங்க. சரியா? ஓகே. இதில் என்னன்னா, மனிதனுடைய தோற்றத்தை, மனிதனுடைய தோற்றம், எப்படி மனிதன் உருவானான், மண்ணினால் மனிதன் உருவானான்னு நம்ம சொல்றோம். ஆனா டார்வின் என்ன சொன்னாரு, குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்று சொல்லி நிறைய என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சரியா? குரங்கிலிருந்து மனிதன் உருவானான். அவனுடைய பரிமாண மாற்றத்தின்படி பின் நாட்களில மனித குரங்காய் இருந்தவன் மனிதனாக மாறினான் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இதை பற்றி கொஞ்சம் படிக்கிறது தான் எனது பர்சனல் எஸ்கட்டாலஜி. ஓகேவா? மனிதன் வேதாகமத்துல எப்படிப்பட்டவனாக இருந்தான், மண்ணினால உருவாக்கப்பட்டான். ஆதி சபையில், ஆதி நாட்களில் ஆதி மேன்மை அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான், மகிமையினால் மூடப்பட்டவனாய் இருந்தான், ஆண்டவரை தரிசிக்கிறவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் மனிதனுக்கு என்ன செய்தது, காணப்பட்டது. அப்போ பாவம் அவனை மேற்கொண்ட உடனே இந்த ஆதி மேன்மை எல்லாவற்றையும் என்ன செய்தது, மாறி போனது. அப்போ பாவத்தினால் உண்டான மாற்றம், பாவத்தினால என்ன மாற்றம் உண்டாச்சு, மகிமை இழந்து போனான். ஆதி மேன்மையே என்ன செய்தான், இழந்து போயிட்டான். ஆதி மேன்மையை இழந்து போய் வேறொரு மனுஷனாய் மாறி நிர்மாணம் தெரிகிறவனாக அவன் என்ன செய்யப்பட்டான், மாற்றப்பட்டான். அப்போ திரும்ப அதுக்கடுத்து என்ன வருகிறது, அடுத்து இந்த பாவ சரீரத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படிதானே? அப்படிதானே? அது வரையிலும் அவன் அந்த ஆதாமினுடைய அந்த ப்ராசஸ்லேயே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வந்துட்டு இருக்கிறான், பாவத்திலேயே தான் மூழ்கி கொண்டு இருக்கிறான். அப்போ இதுல ஒரு சேஞ்ச் வந்ததுதான் எது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவினால ஒரு மாற்றம் உண்டாச்சு. என்ன மாற்றம் உண்டாச்சு, அவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தார், நிச்சயத்தை தந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்து நம்மை என்ன செய்தார், ஒரு 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 மாற்றத்தை நம்முடைய இருதயத்துல என்ன செஞ்சார், தந்தார். அப்படித்தானே? ஓகேவா? அப்போ மனிதனுடைய ரட்சிப்பினால கிடைத்த மாற்றம். அல்லேலூயா. ரட்சிப்பினால அவனுக்கு என்ன செய்தது, பரலோகம் கிடைக்கிறது. பாவத்தினால, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்கிறவனானால் அந்த ஆத்துமா சாகும் என்பதையும் என்ன செய்கிறோம், இந்த பர்சனல் எஸ்கட்டாலஜில என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேவா? பாவத்தினால் மரணம் உண்டாகிறது. மரணத்திற்கு பின்பாக இரண்டு வாழ்க்கை, ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அப்படித்தானே? அப்ப இதை குறித்தும் இந்த சரீரம் பரலோகத்தில் எப்படிப்பட்டதா இருக்கும், இந்த சரீரம், இந்த மனுஷனுடைய எதிர்காலம் நரகத்தில் எப்படிப்பட்டதா இருக்கும், இதெல்லாம் படிக்கிறது தான் பர்சனல் எஸ்கட்டாலஜி. இதெல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக எல்லாமே என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. அப்பா அப்படின்னு யோசிக்கும் பார்த்தீங்களா? அப்ப இவ்வளவு நம்ம தியானிச்சதே ஒரு ஃபுல் மெசேஜ் கேட்டதனுடைய ஒரு மைண்ட் ஃபில்னஸ் கிடைக்கும். சரியா? அந்த அளவுக்கு இருக்குது இதுக்குள்ள. சரியா? ஓகே. பர்சனல் எஸ்கட்டாலஜி நம்ம பார்க்க போகிறது ஜெனரல் எஸ்கட்டாலஜி. ஓகே, ஜெனரல் எஸ்கட்டாலஜிக்கு உள்ள போயிடலாம். ஓகேவா? போட்டுக்கோங்க, சைட் மெயின் ஹெட்டிங்காக போடுங்க, ஜெனரல் எஸ்கட்டாலஜி, உலகத்தின் முடிவு. உலகத்தின் முடிவு. இன்னைக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறேன்ல. ஆமாம், நேற்றைக்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் போச்சுது, இன்னைக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதா?
இவ்வளோ நேரம் படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதா? ஓகே, ஞாபகத்தில் இருக்குதானே? ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா போதும், சரியா? ஓகே, உலகத்தின் முடிவு. ஓகே, இப்போ ஒரு வசனத்திற்கு நேராக கடந்து வருவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் ஓகே, போதும் போதும் போதும். இங்க வாசிக்கிறோம், சீஷர்கள் ஒலிவ மலையில, கவனிங்க, இனிமே நீங்க கவனிங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க மனசுல வச்சுக்கோங்க, சரியா? ஆமா, உலகத்தின் முடிவுக்கும் சீஷர்கள் ஒலிவ மலையில இயேசு கிறிஸ்து இருக்கிற நேரத்துல அவரிடத்துல என்ன செய்கிறாங்க? தனியா வந்துட்டு இப்ப கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? இவைகள் எல்லாம் எப்போ சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்திற்கும் உலகத்தின் முடிவிற்குமான அடையாளம் என்ன? எங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். இதே மாதிரி நமக்கும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படிதானே? நம்ம மனசுலயும் ஓடும் தானே? என்ன கொஸ்டின் ஓடும்? இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? வருகையில என்ன சம்பவிக்கும்? அப்போ எப்போ இயேசு வருவார்? இது இவ்வளவும் நம்ம மனசுல ஓடும், அப்படிதானே? உண்மைதானே? இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? அது என்ன நடக்கும்? என்னெல்லாம் சம்பவிக்கும்? ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஒருவர் ஒரு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த பஸ் போய்கிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு லாரி ஓட்டிட்டு வராருன்னு வைங்களேன். இயேசுவின் வருகையில ரட்சிக்கப்பட்ட லாரி ஓட்டுறவர் என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. இந்த லாரி என்ன பண்ணும்? முன்னாடி போய் பிளைட்ல 2 பேரை இப்ப வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே? இப்ப 2 பைலட் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் கிறிஸ்டியனா இருந்தா இன்னொருத்தனை நான் கிறிஸ்டியனா வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாரும் பைபிளை படிச்சு தெரிஞ்சு போச்சு, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னா இன்னொருத்தன் கொண்டு போய் என்ன செய்யணும்? லேண்ட் பண்ணணும்னு. ஆனா அந்த கிறிஸ்டியனே ஒருத்தன் ஆயத்தம் இல்லாம இருந்திருந்தான்னா, ஒருவேளை இவன் ரகசிய கிறிஸ்தவரா இருந்திருந்தான்னா, 2 பேருமே கிறிஸ்தவர்களா இருந்து இவன் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, சிலுவையில தொங்குன கள்ளன் 1 நிமிஷத்துல ரசிக்கப்பட்டான்ல, அந்த நேரத்தை அவன் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன். ஃப்ளைட் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க, பக்கத்தில் பேசிட்டு இருப்போம், அவனை என்ன சொல்றாங்க? சுவிசேஷத்தை சொல்றான். அவன் ரசிக்கப்பட்டுறான். மனசார அவன் என்ன செஞ்சிடறான்? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டான். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அவன் பரலோகத்துக்கு போவானா மாட்டானா? 2 பேருமே என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இந்த ஃப்ளைட் என்ன ஆகும்? எங்க போய் விழுகுனே தெரியாது. இங்க வந்துன்னா அந்த ஃப்ளைட்டு சரியா அப்படியே பறந்துட்டு இருக்கிறது, அப்படியே அடிச்சு தூக்கிட்டு தானே போகுது. அதுக்கு ஒண்ணு இருக்காது, எங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடிச்சு தூக்கிட்டு கொண்டு வந்து இங்க வந்து விழுந்துன்னு வைங்க, எப்படி இருக்கும்? இல்ல உங்க ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு பார்க்கணும். அதுக்குதான் நான் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று விடுறது, சரியா? ஆமா ஆமா, நம்ம பரலோகத்துக்கு போயிருவோம் பாருங்களேன். அது இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம மேல இருப்போம். நம்பிக்கை இல்லையோ? பரலோகத்துக்கு போவோமா? கையை தூக்கி நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்ன ஆயத்தமாக்குங்க, ஆண்டவரே சப்பா என்ன ஆயத்தப்படுத்துங்க, நீங்க வரும்போது நான் வரணும், என்ன ஆயத்தப்படுத்துங்க. ஓகே ஓகே. அப்ப இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? அது யாருக்கும் தெரியாது, அது ரகசியமான இருக்கும். அது யாராலையும் இப்படிதான் இருக்கும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப வருகையில என்ன சம்பவிக்கும்?
வருகையில என்ன சம்பவிக்கும், எப்போ இயேசு கிறிஸ்து வருவார். இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே யாருக்குள்ளாக இருந்தது? சீசர்களுக்குள்ளாகவும் இருந்தது. ஓகேவா? அப்ப இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரே பதிலாக இயேசு சொல்லுகிறார். என்ன வசனம் தெரியுமா? 24 36வது வசனத்திலிருந்து 36வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலையும் நம்ம அதை வாசிக்குமோ நம்ம அதை தெளிவாக கண்டுகொள்ள முடியும். வாசிப்போம். போதும். இங்க முதல் கேள்வி என்ன கேள்வி? இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? ஓகேவா? முதல் கேள்வி என்ன கேள்வி? இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? அப்ப இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்னா இந்த வசனத்துல வாசிக்குமோ 36வது வசனம் 37வது வசனத்தை வாசிக்குமோ 37வது வசனம் 36 37 வாசிக்க பார்ப்போம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே சொல்லுங்களேன், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்தது? எப்படி நடந்துச்சு? அவ்வளவு டீப்பா போகாதீங்க, சிம்பிளா யோசிங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதுவான்னு கேட்பீங்க. அவங்க இப்போ மழை வரும், இப்போ வெள்ளம் வரும்னு யாருமே என்ன செய்யல. திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும். அல்லேலூயா. திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்தது போல இயேசுவின் வருகையும் திடீரென இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? திடீரென இருக்கும். அவ்வளவுதான், சடன்லி, அவ்வளவுதான். இப்போ திடீரென என்ன செய்யும்? இருக்கும். எப்போ வேணாலும் இயேசுவின் வருகை இருக்கலாம். நோவாவின் காலத்துல எதையுமே சொல்லாம திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்தது போல அவர்கள் எதிர்பாராத ஒரு வெள்ளப்பெருக்கு, அதுவரையிலும் அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு அவர்கள் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு அவர்கள் கண்டதும் கிடையாது. எப்படி ஆண்டவர் செய்தார்? பூமியினுடைய ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது, மேல இருந்து மதகுகள் திறந்தது, எல்லாமே சேர்ந்து ஒரு திடீரென்று வந்த ஒரு வெள்ளப்பெருக்கு. அல்லேலூயா. வயநாட்டுல வெள்ளப்பெருக்கு வரும்னு யாருமே என்ன செய்யல, நினைச்சாங்களா? நினைச்சிருந்தாங்க வரும், அவ்வளவு பெருசா வரும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அங்க இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. சென்னையில மழை வரும், மழை இவ்வளவு உயரமா வரும், இவ்வளவு தண்ணி வரும்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சாங்களா? நினைக்கல. ஆனா வந்தது. இப்படிதான் இருக்கும். நீங்க நினைக்காத நேரத்துல திடீர்னு மனுஷகுமாரன் வருவார். அவர் எப்படி வருவாரு? அப்படி வருகை எப்படி இருக்கும்னா திடீரென இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய வருகையில என்ன சம்பவிக்கும்? என்ன சம்பவிக்கும்னா 40வது வசனத்தை வாசிங்க. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது என்ன சம்பவிக்கும்னா ஒரு செப்பரேஷன், பிரிக்கப்படுவார்கள், பிரித்தெடுக்கப்படுதல் அங்க என்ன செய்யும்? நடக்கும். ஹல்லேலூயா. ஓகே, அப்ப முதலாவது இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? திடீரென இருக்கும். இரண்டாவது, இயேசுவின் வருகையில என்ன சம்பவிக்கும்? அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிக்கப்படுவார்கள். ஒருத்தர் 2 பேரை ரெண்டரை அரைச்சிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். திடீரென வரும்போது பிரித்தெடுக்கப்படுதல் உருவாகும். அல்லேலூயா. ஓகே, மூன்றாவதாக எப்போது இயேசு வருவார்? எப்போது இயேசு வருவார்? அது ரகசியமானது.
அது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 43வது வசனத்துல வாசிக்கிறோம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். யாருக்கும் திருடன் வருமோ போஸ்டல் லெட்டர் போட்டுட்டு கொரியர் அனுப்பிட்டு என்ன செய்ய மாட்டாரு, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இத்தனை மணிக்கு வந்துருவேன், கதவு வீட்டெல்லாம் திறந்து வச்சிருங்க அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது திருடன் வர்றாங்களா? வரமாட்டாங்க. எப்போ வருவான்னு தெரியாது. எப்பவும் ஆயத்தமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். பாதுகாப்புன்னா என்னது? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வருகை எப்படி இருக்கும்னா திடீரென இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகையில என்ன சம்பவிக்கும்னா பிரித்தெடுக்கப்படுதல் சம்பவிக்கும். 3வது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. எப்போது இயேசு கிறிஸ்து வருவாருன்னா அவர் ரகசியமாக வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இந்த 3 நிகழ்வுமே உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னன்னா இந்த 3 நிகழ்வுமே யாருக்குன்னா அது புறஜாதிகளுக்கு தான். எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? இந்த 3 நிகழ்வுமே புறஜாதிகளுக்கு தான். 37வது வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரனுடைய வருகை காலத்திலும் நடக்கும். முதலாவது எது? நோவாவின் வருகையில திடீரென இயேசு கிறிஸ்து வருவார். அதானே பார்த்தோம். திடீரென வருவார் என்று, திடீரென வெள்ளப்பெருக்கு வரும் என்று சொல்லி புறஜாதிகள் தான் நினைத்தார்கள். ஆனா இது ஏற்கனவே யாருக்கு தெரியும்? நோவாக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியும், அவர்களுக்கு அது தெரியாது. அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியும், புறஜாதிகளுக்கு தெரியாது. அப்போ புறஜாதிகளுக்கு அது புதியதாக இருக்கும், நமக்கு அது தெரிந்ததுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்படுதல், பிரித்தெடுக்கப்படுவோம் என்று சொல்லி நமக்கும் தெரியுமா தெரியாதா? நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு விட்டோம், பட்டுட்டோம் தானே. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட உடனே, அவரை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தானே? திரும்பவும் ஒரு தடவை கேட்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தானே? நிச்சயம் தானே? அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைல்ல. நம்ம சபையில இத்தனை பேர் தான் வந்திருக்கிறோம். ஆமா, உங்களெல்லாம் பார்த்தா பாவம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, வந்தவங்களை ஏன் போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. ஆமா, அதனால நான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். சரியா? வராதவர்களுக்கு சொல்லி உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் வராதவர்களுக்கு அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால சரி, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இருந்தே ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். இங்கிருந்தும் பிரித்தெடுக்கிறது நமக்கு புதுசு இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம இங்கிருந்து போயிடுவோம், பரலோகத்துக்கு போவோம், எப்போ வேணாலும் நடக்கும், இது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ நடக்கும், எப்படியும் இது நடக்கும், இது நடக்க வேண்டிய காலமும் நேரமும் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாலும் நம்ம இங்க இருந்து என்ன செஞ்சிருவோம், பிரித்தெடுக்கப்படுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் என்று சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதுனால இந்த செப்பரேஷனும் நமக்கு புதுசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்ததாக அவர் எப்போது இயேசு வருவார்? ரகசியமாக வருவார். அதாவது 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், திருடன் வருகிற விதமாக நான் என்ன செய்வேன், வருவேன் சொல்லி அதுலயே நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, திரும்ப ஒரு தடவை கூட வாசிங்க.
அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே. புரியுதா? இப்ப புரியுதா? வசனம் புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதானே? என்னன்னா, கர்த்தருடைய நாள், திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு தெரியும். அப்ப புறஜாதிகளுக்கு தான் இது தெரியாது. புறஜாதிகளுக்கு இது ரகசியமானது. அந்த ரகசியம் இதுவே. அல்லேலூயா. ஓகே, அடுத்த வாசிக்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அப்போ தப்பி போகுதுல. அடுத்து கீழே வாசிக்கிறோம், வாசிங்க. சகோதரரே, உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக. இப்ப புரியுது தானே? இப்ப நான் சொல்றது புரிஞ்சு தானே? அது புறஜாதிகளுக்கு தான் அது புதுசு, நமக்கு அது புதுசு அல்ல. அதுல தான் நம்ம தெளிவா வாசிக்கிறோம். நாம் நீங்கள் அந்தகாரத்தில், அதாவது அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்ப அது உங்களை பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, நம்ம வெளிச்சத்துல நடக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் வருகை ரகசியமானது. அவர் சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார் என்று சொல்லி நமக்கு எல்லாமே தெளிவாக நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா ஆமா. நோவாவின் காலத்துல சடுதியாய் நடந்தது. அதாவது நோவாவின் காலத்தில் நடந்தது போலன்னா அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துச்சு. ஓகேவா? ஜலப்பிரளயம் வரணுங்கிறது கிடையாது, ஜலப்பிரளயம்ங்கிறது கிடையாது. அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன செய்தது? வருகை இருந்துச்சு. ஓகேவா? அததான் அங்க சொல்லுகிறாரு. நோவாவின் காலத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி மனுஷகுமாரன் நாட்களிலையும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அவர் வருவாரு அப்படிங்கிறதான் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயம் வரும்னு சொல்லி யாருமே என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அப்படி ஒண்ணு வரும்னு நினைக்கவும் இல்லை. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இப்படிதான் இருக்கும், இந்த நேரத்துல தான் இருக்கும், இந்த சமயத்துல தான் இருக்கும்னு சொல்லி யாருமே என்ன செய்யல. அதான் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார்ல, பிதாவை தவிர எனக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, அதே போல சடுதியா இதுவும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமா. அதுவரையிலும் மழைன்னு ஒன்றும் என்ன செய்தது இல்லை, பார்த்ததே இல்லை. ஆமா, மூடு பனிகள் தான் அங்க இருந்தது. மேகங்கள் சூழ இருக்கும், அங்கங்கேயே அது என்ன செய்யணும், அந்த பனியினுடைய மேகத்தினால என்ன செஞ்சிருக்கும், இலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், நனைஞ்சு போய் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சே தவிர அதுவரையிலும் என்ன செய்யல, மழை அவங்க பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு மழையே இருந்தது இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் திடீர்னு இருக்கும். அல்லேலூயா. மழை வருதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. அவனுக்கு மழைன்னா என்னன்னே தெரியாது, அதனால என்ன செஞ்சான், சிரிச்சான். இவன் பிரசங்கம் பண்ணி 100 வருஷம், அப்பா 100 வருஷம் பிரசங்கித்தான். 100 வருஷம் பிரசங்கித்தான். ஆமா, 100 வருஷம் தான், 100 வருஷம் பிரசங்கித்தான். சரியா? அப்ப 100 வருடம் அவன் என்ன செய்கிறான், பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்து அவன் ஆளே ஒரு வழி ஆயிட்டான். அவனால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடிஞ்சது அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் 3 மருமக்களையும் மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, ரட்சிப்புக்குள்ள நடத்த முடிஞ்சு. ஆனா அவன் மேல அவனுடைய கிருபை இருந்துச்சு. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, அற்பமா நினைக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறது தான் மேலே. அல்லேலூயா. ஓகே, அப்போ ஓகே, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, நடக்கிறது, ரகசியமாக நடக்கிறது. ஓகேவா? இப்போ தேவன் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அவர் வரப்போகிறாரு, இதெல்லாம் சம்பவிக்க போகிறது, இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய ஜனமாகிய நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி எல்லாமே சொல்லிட்டாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு பாருங்களேன். ஆமோஸ்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனத்துல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல புரிந்தது தானே? நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு ரகசியத்தையும் அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் என்ன செய்கிறது இல்லை, மறைத்து வைக்கிறது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் என்ன செய்ய மாட்டார். அதே போல ஆண்டவர் இங்கேயும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக என்ன செய்து விட்டார், வெளிப்படுத்தி அவர்களுக்கு சொல்லி தான் ஆண்டவர் வேதாகமத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, உலகத்தின் முடிவில் தான் நம்ம இருக்கிறோமா? ஆமா. எப்படின்னா இதுக்கு ஒரு வரைமுறையை பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் என்ன செஞ்சார்னா 6 நாட்கள், 7 நாள் தானே, 6 நாள்ல சகலவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி 7வது நாள் என்ன செய்திருந்தார், ஓய்ந்திருந்தார். அப்போ ஒரு நாள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கு, 1000 வருடம் ஒரு நாள் போல இருக்கிறது, அப்படித்தானே? இப்போ ஏகதேசம் 6000 உலகம் ஆரம்பித்து உலகத்தை உருவாக்கி 6000 ஆண்டுகளுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிட்டோம், முடிவில் 6000 ஆண்டுகளுடைய முடிவில் வந்திருக்கிறோம். கடைசி இயர்ஸ், லாஸ்ட் இயர்ஸ் உள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். கிமுல 3500 4000 இருந்துச்சா, இருக்குதானே? 4000 இருந்துச்சு இல்லை, 3500க்கு மேல இருந்துச்சு. கிபியில இப்போ 2025க்கு வந்துருச்சு. அப்போ 6000 வருஷத்தினுடைய முடிவு வருடங்களுக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 6000 வருஷம் முடியுமோ 6 நாள், 6000 வருஷம் அவருடைய பார்வையில ஒரு நாள் 1000 வருஷம். புரியுதானே? ஒரு நாள் 1000 வருஷம், 6000 வருஷம் முடிஞ்சு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது பாருங்களேன். அப்போ சமாதானமா இருக்கும், பிசாசு இருக்க மாட்டான், அவனை காவல்ல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 1000 வருஷம் ஓய்வு நாளுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளாக அந்த 1000 வருஷத்தை என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிறது என் டேஸ், கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னதுக்கும் இப்போ பைபிள் ஸ்காலர்ஸ் சொன்னதுக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தோணுதா, இல்லை ஏதாவது மாற்றம் வரும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்லை, எல்லாமே நடுக்கத்தோட தான் இனிமே என்ன செய்யணும், முன்னாடி போனோம். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு நாள் ஆண்டவருடைய பார்வையில 1000 வருஷம், 6000 வருஷம் முடிய போகுது. 6001க்குள்ள போகுமோ 1000 வருஷம் அரசாட்சி தொடங்கும். இப்போ அங்க கிமுல எத்தனை இருந்துச்சு, 3800 சில்லற அது ஏதோ இருந்தது, 800 சில்லறையோ இதுதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இங்க ஒரு 2000, சரி 3800 சில்லற தானே, அவ்வளவுதான் வரும். இங்க ஒரு 2025க்கு வந்துடுச்சு, எப்பன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ வேணாலும் இயேசு கிறிஸ்து வருவார். இப்ப கடைசி காலத்துல நம்ம இருக்கோம். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, அவருடைய வருகையில சீக்கிரமா போகணும்.
இன்னும் நாள் இருக்குது, பரிசுத்தமாய்க்கலாம். இன்னும் நாள் இருக்குது, சுத்திகரித்து கொள்ளலாம். இன்னும் நாள் இருக்குது, ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நாள் சமீபமாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்களை, அதற்கான அநேக விதமான அடையாளங்கள் இருக்கிறது. அதில் தத்ரூபமாக வேதாகம அடிப்படையில், வேதாகமத்தின் ஆதாரத்திலிருந்து இப்போ நடக்கிறதையும், இப்போ நடக்கிற எல்லா சம்பவங்களையும் எனக்கு நாளைக்கு சொல்லிட்டாரு. சரியா? டைம் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. ஆமாம், அதுக்குள்ள ஆயிடுச்சான்னு ஆயிடுச்சு. ஆமாம், சரியா? உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? ஆமாம். என்ன அடையாளங்கள்? அவருடைய வருகைக்கான அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் எப்போ இருந்து ஆரம்பிச்சது? சரியா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போவே இதற்கான அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்தது? ஆரம்பித்து விட்டது. அதனால அதை பற்றி நம்ம நாளைக்கு நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கலாம். கண்டிப்பாக வாங்க. நிறைய பேர் வரல, அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் உருட்டி புரட்டி ராத்திரி 1 மணி 2 மணி 2:30 மணி நேரத்தெல்லாம் 2:30 மணிக்கு தூங்கும். சரியா? நேற்றுக்கெல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அதனால கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொண்டு வருவோம். யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான். சரியா? ஆமாம், நிறைய புதிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் நாளைக்கு நிறைய சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி அன்பை சமுத்திரம் எழுந்து நின்று நான்